அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய நாள் இனிதாயமே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரத சப்தமி, அதாவது சூரியனுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. 7வது திதி. சூரிய பகவான் 7 குதிரையில் வர்றது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இன்று கோயிலுக்கு போய் சூரியனுக்கு விளக்கு போடுறது நல்லது. இன்றைக்கி நாள் எல்லாருக்குமே நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் போகிறதுக்காக வாழ்த்துக்கள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் உங்களுக்கு ரொம்பவே பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பலனாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும் போது நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துகிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 25/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா காலையில் 12:39க்கு சஷ்டி முடிஞ்சிடுச்சு. அதை பிறகு நைட்டு 11 மணி வரைக்கும் சப்தமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பகல் 1:32 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிக்கு இருக்குது. சந்திரன் பார்த்திங்கன்னா மீன ராசிலையும் மேஷ ராசிலையும் இருக்குது. இந்த நாளில் 2 ராசிக்கு தான் முழுசாக நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:06க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:40லேருந்து 6:06 வரைக்கும் இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு ஏற்ற ஒரு நேரம். யமகண்டம் பகல் 12:21லேருந்து 1:47 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா 3:14லேருந்து 4:40 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரேவதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம். மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, பேசூட்ட, காது குத்த, வேண்டுதலுக்கு கோயிலுக்கு போகிறது, உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், திருமணம், நகை அணிய. ஆனால் நாளை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. திதியும் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற திதியாக தான் இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு பரிவு, ரிஷப ராசிக்கு ஊக்கம், மிதுன ராசிக்கு ஆர்வம், கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு பரிசு, கன்னி ராசிக்கு களிப்பு, துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு செலவு, தனுசு ராசிக்கு பக்தி, மகர ராசிக்கு உயர்வு, கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு பாசமாக இருக்குது. இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் மகிழ்ச்சி தர விதமாகவும் அமையட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நாள் 2 விதமான ஒரு நாளாக இருக்குது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்குது. கலந்து பார்த்து அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியலனாலும் வீட்லேயும் சரி சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்கள் வாங்கி மகிழ்கிறதுக்கும் அதே நேரங்களில் அதுக்கான செலவுகளும் அதிகமாக இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் முடிவு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகிறது மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதை வச்சு கடனை குறைக்கிறது நல்லது. உங்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை, கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நாளை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இறை வழிபாடு பண்ணி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. உங்களோட சில சவாலான சூழ்நிலைகள் தொழிலையும் சரி எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டியது இருக்குது. கவனமாக இன்றைக்கி லாபத்தை பெருசாக பார்க்காம தொழிலை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும். அது உங்களுக்கு துணைக்கிட்ட தான் கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது. உங்களோட நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியம். பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாண்டு பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இல்லை. வர வேண்டிய வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அதை செலவுகளை கண்காணித்து அடைச்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகலாம்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. காரமான உணவு வகைகள், எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடுறத தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. மேஷ ராசிய பொறுத்தளவுக்கு நாள கொஞ்சம் நிதானமாவும், பொறுமையாவும் கொண்டு போ வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்று உங்களோட நாள பொறுத்தளவுக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா ஆரம்பிச்சு பிரச்சனைகள்ல போய் முடியிற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்து நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வியாபாரத்தில தேவையில்லாத வீண் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இழுபறி நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. பணவரவு இருந்தாலும் வீட்டு தேவைகள் செலவு பண்றதுக்கும் பத்தாம பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போகலாம். நண்பர்களோட ஆதரவு கொஞ்சம் கிடைக்கும். அதே நேரங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு ஆ கவனமா கொண்டு போ வேண்டியது எல்லா விஷயத்திலயும் அவசியமா இருக்கு. நாள் உங்களுக்கு ப்பு ரொம்ப அளவுல சாதகமா இருக்காது. நல்லபடியா ஆரம்பிச்சு பிரச்சனைகள்ல போய் முடியிற மாதிரி இருக்கு. உங்களோட நாள்ல பிரச்சனை இல்லாம புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி நாள வெற்றிகரமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவை. அதுதான் நல்ல பலன பெற்றுத் தர மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள அ நல்ல ஒரு பலன் கிடைக்கணும்னா, கடின முயற்சி, கடின உழைப்பு, விடாமுயற்சி அவசியமா தேவை. உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே நேரங்கள்ல தடைகள் இருக்கும். அத நம்பி வேலைகள்ல பாதியில விட்றாதீங்க. ஆ இது மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வேலையும் நிலுவையில வைக்காம பார்த்துக்கங்க. கணவன் மனைவி காலத்தினருக்குள்ள கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியது அவசியமா இருக்கும். அதுதான் குடும்பத்தில பிரச்சனைகள் இல்லாம கொண்டு போகலாம். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாள கொண்டு போங்க. அவசரப்படாதீங்க. வார்த்தைகள்ல நிதானம் தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவைகள சமாளிக்க போதிய அளவு பணம் இருக்கு. ஆனாலும் மதியத்துக்கு மேல எதிர்பாராத செலவுகளும், விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துக்காக பணம் செலவு செய்றனால கொஞ்சம் விட்டு குடுத்து போறதும் நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பொதுவா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆனா மதியத்துக்கு மேல தேவையில்லாத பதட்டமும், குழப்பமும் ஆரோக்கியத்த பாதிக்கலாம். கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு ராசியா உங்களுக்கு தான் சிறப்பான நாளா தான் இருக்கு. எல்லா விதத்திலயும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அத சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உறவினர்கள் நல்ல ஒரு ஆ சுப செய்திகள கொண்டு வந்து குடுப்பாங்க. அது மூலியமா நல்ல ஒரு ஆதாயமும், வெற்றியும் தர மாதிரி இருக்கும். நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ நல்ல ஒரு ஆதரவாவும், பலன் தர விதமாவும், சப்போர்ட்டாவும் இருப்பாங்க. வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். வரவு நல்லா இருக்கு. வேலையிலயும் சிலருக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வருமானம் ரெட்டிப்பாகலாம். நாள் முழுக்க வளமா தான் இருக்கு. உங்களோட முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். பல முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்க சிறப்பா நாள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, சாதகமான பலன் நல்லாவே இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட நாள்ல உங்களோட வேலைகள நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. எல்லா வாய்ப்புகளும் நல்லா இருக்கு. வளர்ச்சிகள் நல்லா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட ஜாலியா மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் நல்லா இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இது மனசுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் இருக்கு. ஜாலியா, மகிழ்ச்சியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. சேமிப்பும் நல்லா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டமிட்டு பணத்த அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கலாம். நீங்க இன்னைக்கு செய்ற முதலீடு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு பலன் தர வகையில அமையிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட ஆரோக்கியமான வாழ்வுக்கு இன்னைக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த நாள மிதுன ராசிக்காரங்க எல்லா விதத்திலயும் திட்டமிட்டு சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்று வந்து இரட்டையான அ நாளா தான் இருக்கு. அதனால அதாவது திடீர் மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ காலையில இருந்த பொறுப்புகள், காலையில இருந்த கவலைகள் எல்லாமே மாறி, நல்ல ஒரு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற மாதிரி நாள் மாறும். நல்ல அதாவது இன்னைக்கு நாள்ல நீங்க நெனச்ச காரியத்த நல்லபடியா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணவரவு மதியத்துக்கு மேல நல்லா இருக்கும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையில உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். தொழில்ல புதிய மாற்றங்கள செஞ்சு நல்ல ஒரு வெற்றியும், முன்னேற்றமும் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள்ல நீங்க
குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றமும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காலையில எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாம நாள கேஷுவலா கொண்டு போறது நல்லது. எதார்த்தமா இருந்தீங்கன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாத்தையும் பொறுப்போட செய்யுங்க. திட்டமிட்டு செய்யுங்க. அ கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் அதிகம் இருக்காது. வளர்ச்சி தெரியக்கூடிய நாளா இருக்கும். கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள குடும்ப உறுப்பினர்களோட நல்ல ஒரு அ உறவு இருக்கும். சந்தோஷம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வெளியில ஒண்ணா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு வரவு இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஆனா, கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுப்படுத்துனீங்கன்னா, மாலைக்கு மேல எதிர்பாராத வரவு நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒரு சில அசௌகரியங்கள் காலையில இருந்தது. உளைச்சல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் மாலையில மறைஞ்சு, நல்ல ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பா இருக்கும். காலையில இருந்தே மகிழ்ச்சியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத மன உளைச்சல்லாம் இருந்தது. அத கொஞ்சம் அதாவது பகலுக்கு மேல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதே பிரஷர், டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். எல்லா விஷயத்திலயும் நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. வரவேண்டிய தொகை கொஞ்சம் கைக்கு வரது தாமதமாகறது ரொம்பவே வருத்தம் அடையிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம், பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை. மனச பொறுத்தளவுக்கு அமைதியான அணுகுமுறை தேவை. ஆ சில பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்றது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் பெரிய சாதகமான பலனை எதிர்பார்க்காம, அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல ஏமாற்றங்களும், தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட பேசும்போது வார்த்தைகள பார்த்து பேசுங்க. அவங்களால சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழில்லயும் கீழ வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அ குடும்ப உறுப்பினர்கள் கூட அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, தொண கூட மோதல்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. பாத் அதாவது தொண கூட பழகும்போதும், பேசும்போதும் பார்த்து பேசுறது நல்லது. அமைதியா இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் தேவையில்லாத வார்த்தைகள விட்டு பிரச்சனைகள பெருசாக்காம பார்த்துக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள, விவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. செலவுகள தவிர்க்க முடியாது. அது செலவுகள கட்டுப்படுத்தி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத விரயங்கள் பண்ணாம பார்த்துக்குங்க. இது உங்களோட எதிர்கால தேவைக்கு இன்னைக்கு அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம், கண் பரிசோதனை தேவைப்பட்டா செய்றது நல்லது. உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலது இருக்கு. அதிக நீர் பருகுங்க. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தேவையில்லாத கண்ல வைரஸோ, உடம்புல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோர்வடையாம மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு காலையில பகல் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா, மதியத்துக்கு மேல தேவையில்லாத மனஸ்தாபங்கள், குழப்பங்கள்ல சிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல மந்தநிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. குடும்பத்தில வீண் செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத சில தருணங்கள் மதியத்துக்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் மனசுல எதிர்மறை எண்ணங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துறது நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. நாள பொறுத்தளவுக்கு பெருசா சிறப்பா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா, காலையில இருந்த மாதிரி மதியத்துக்கு மேல இல்ல. நீங்க செய்ற செயல்திறன்கள் பாதியிலே நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வேலைய எடுத்தாலும் அத எப்படியாவது போராடி முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. புதிய மனிதர்கள சந்திச்சு அவங்க கிட்ட நட்ப பெறக்கூடிய ஒரு நாள். அதே நேரங்கள்ல பேசும்போது வார்த்தைகள கவனமா பார்த்து பேசுறது நல்லது. நாள உற்சாகமா, மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு திருப்தியான பலன்கள் இல்ல. நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் வேலையில முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள
முடிஞ்ச அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துங்க. பாசமா பேசி பழகுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் சகஜமா எடுத்துக்கிட்டு போறது நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் 2 பேருக்கும் உதவியா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. மனஸ்தாபங்கள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு காலையில கையில பணம் நெறையவே இருக்கு. மதியத்துக்கு மேல எதிர்பாராத செலவுகளும், விரயங்களும் இருக்கும். அதனால காலையிலேயே செலவு பண்ணிட்டு, மதியத்துக்கு மேல பதட்டம் இல்லாம நாள கொண்டு போங்க. பணத்த சேமிச்சு வைக்கிறது ரொம்பவே அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியமா இருந்தது. எதிர்பாராத பதட்டம், சூழ்நிலைகள் உங்களுக்கு மனக்குழப்பங்களையும், மன வருத்தங்களையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். பார்த்து நாள கொண்டு இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாவும், மகிழ்ச்சியாவும் எல்லா விதத்திலும் இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆ உங்களுக்கு அதாவது 2வது ராசியா நாள் சிறப்பா இருக்கிற 2வது ராசி நீங்க தான். இன்று நாள பொறுத்தளவுக்கு குடும்பத்தில சுப செலவுகள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி நேரத்துக்கு கிடைக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும். பசங்களால பெருமை சேரக்கூடிய ஒரு நாள். வேலையில செய்றவங்களுக்கு தகுதி க ஏற்றா மாதிரி பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொடுத்த கடன், பழைய பாக்கிகள் வரதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு குடும்பத்தில சந்தோஷத்துக்கும், மகிழ்ச்சிக்கும் குறைவில்ல. நாள் முழுக்க சிறப்பா தான் இருக்கும். நீங்க எடுக்கிற எல்லா முக்கிய முடிவுகளும் நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு எந்த சூழ்நிலையும் சந்திக்கிறதுக்கு, சமாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், தைரியமும், தன்னம்பிக்கையும் நல்லாவே இருக்கு. உங்களோட வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நல்ல உறவு இருக்கும். நீங்க செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு பெயரும் பாராட்டும் பெற விதமாக தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட சொல்லிலும் செயலிலும் சந்தோஷத்தை, இனிமையான உணர்வை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாகவே இருப்பீங்க. உறவில் உங்க உறவோட மதிப்பு உயரும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து புரிதலும் அந்யோன்யமும் அதிகமாகிற வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிதியில ஸ்டேபிளான நாளா தான் இருக்கு. வரவு நல்லா இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியா உற்சாகமா நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் சரி, நல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம், தைரியம் எல்லாமே ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளை நீங்க எல்லா விதத்திலையும் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஜாலியா துலாம் ராசிக்காரங்க கொண்டாடக்கூடிய நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்றைய நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு அதாவது காலையில இருந்த பதட்டம், குழப்பங்கள் எல்லாமே மாலையில மறைஞ்சு, நல்ல ஒரு மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போவீங்க. உங்களுக்கு பணவரவு நல்லா தான் இருக்கு. குடும்பத்தில ஒற்றுமை, அமைதியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கடன்கள கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வேலை செய்ற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நாள் முழுக்க நல்ல ஒரு விவேகத்தோடையும், நல்ல ஒரு ஆ உற்சாகத்தோடையும் செஞ்சு செயல்பட்டீங்கன்னா, செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையிலலாம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை ஜாலியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட செயல்கள, காரியங்கள கவனமா செஞ்சாலே போதும். பாதிப்புகள் இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூடுதல் பொறுப்புகள் இருந்தது. அதெல்லாம் மறைஞ்சு உற்சாகமா, மகிழ்ச்சியா உங்களோட வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் மாறும். மகிழ்ச்சிகரமாவே நாளை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் நடக்கிற விஷயங்கள், சூழ்நிலைகள லேசா எடுத்துட்டு போயிடுங்க. தொணக்கூட உறவு நல்லா இருக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா மாலையில மகிழ்ச்சியா, ஜாலியா வெளியில போறதுக்கும், சந்தோஷமான நேரங்கள அனுபவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. காலையில பொறுமையா இருந்தீங்கன்னா, இனிமையான தருணங்கள மாலையில அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு காலையில கொஞ்சம் செலவுகள், விரயங்கள் இருந்தது. ஆனா, மதியத்துக்கு மேல வரவுகள் நல்லா இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறப்பா நாள பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்திலயும் நல்லது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத உணர்ச்சி வசம்லாம் படாதீங்க. கேஷுவலா நாள கொண்டு போங்க. ஜாலியா மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க காத்துக்கிட்டு இருங்க. உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் நாள் முழுக்க சிறப்பா இருக்க உதவியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்று கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும். ஆனா, காலையில இருந்தத விட மதியானத்தில கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். வேலை விஷயமா வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். அது தொழில்லயும் இருக்கட்டும், பணவரவு இருக்கும். ஆனா செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, பண பிரச்சனைய தவிர்க்கலாம். வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஆதரவு நல்லாவே இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் மந்தமான நாளா தான் இருக்கு. எல்லாத்தையும் பொறுமையா சூழ்நிலைகள கையாண்டு வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க. முக்கிய முடிவுகள எடுக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா, பண இழப்புகளோ, இல்லன்னா வீண் விரயங்களோ ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதை. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. உங்களால தொழில்ல முழுசா கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியல. ஏதோ ஒரு மாற்றம் செஞ்சா நல்லா இருக்கும்னு உங்களோட அ எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கு. அத மாத்தி பார்க்கிறதும் நல்ல பலனா தான் இருக்கும். முயற்சி செய்ங்க. பலனை எதிர்பார்க்காம, அது நல்ல ஒரு பலன கொடுக்கும். அ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொண கூட இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நாள் கொஞ்சம் இனிமையாவும், மகிழ்ச்சியாவும் போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. எதிர்பார்த்த மாதிரி பணம் இல்லாதனால கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பணப்பற்றாக்குறையால மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தொலைச்சிட்டு தேடாதீங்க. இருக்கிற பணத்த ஜாக்கிரதையா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படலாம். அதே நேரத்துல உங்களோட ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சில குழப்பங்கள், பதட்டங்கள் உங்களுக்கு முதுகுவலி, கால்வலி ஏற்பட வைக்கும். கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்று உங்களுக்கு கலவையான நாள். நல்லா ஆரம்பிச்ச நாள். திடீர்னு எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்துல ரொம்பவே கவனமா இருங்க. எதிர்பாராத பொருளாதார நெருக்கடிகள் மாலையில ஏற்படலாம். உறவினர்கள் மூலியமா எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்கு. காலையில கையில பணம் இருக்குன்னு வீண் செலவுகள்லாம் செஞ்சிராதீங்க. அத குறைச்சிங்கன்னா, பணப்பிரச்சனைய சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பயணங்கள் இருக்கும். அது மூலியமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற நாளா தான் இருக்கு. காலையிலலாம் நல்ல ஒரு நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும், துடிப்பாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்பிக்கையா ஆரம்பிப்பீங்க. அதையே நாள் முழுக்க கொண்டு போறது நல்லது. மனச சமநிலையோட வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமாவே இந்த நாள் அமையும். தொழில பொறுத்தளவுக்கு, காலையில நீங்க உங்களோட தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. முடிஞ்சா மதியத்துக்கு மேல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு, ரிலாக்ஸா லீவ் விட்டுட்டீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. காலையில இருந்த உற்சாகத்தோடயே தொழில கொண்டு போறதுக்கான முயற்சிகள செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க தொணக்கூட சில உணர்வுகள பகிர்ந்துக்கிறீங்க. காலையில இருந்த மகிழ்ச்சி, உற்சாகம் மாலையில குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே தக்க வச்சுட்டு கொண்டு போறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மாலையில தொணக்கூட வெளியில போனீங்கன்னா, அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அ பிரச்சனைகள் இல்லாம கொண்டு போறதுக்கு வாய்ப்பா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, காலையில வரவு நல்லா தான் இருந்தது. கையில இருக்க பணமே போதுமானதா இருக்கும். ஆனா, மாலையில எதிர்பாராத பண விரயங்களோ, செலவுகளோ வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். பணம் சம்மந்தமா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. எங்கேயும் போய் லாக் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, பெருசா பிரச்சனைகள் எதுவும் இல்ல. ஆனா, எதிர்பாராத விதமா நீங்க சந்திக்கிற சில பதட்டங்களும், மனக்குழப்பங்களும் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு சில மாற்றங்கள் வருதுன்னு காத்துக்கிட்டு இருங்க. காலையிலேயே எல்லா பதட்டம், டென்ஷனையும் வச்சுக்கிட்டு குழப்பிக்காம நாள கொண்டு போறது நல்லது. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பொ அ அதாவது வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுல நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். வியாபாரத்தில உங்களோட மதிப்பும், மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாள். விஷயமா வெளியூர் பயணம் போற வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். ஆ கும்பராசியை பொறுத்தளவுக்கு காலையில நெறைய பொறுப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தது. ஆனா, அதெல்லாம் மாலையில நல்ல ஒரு பலன் தர விதமா எல்லாமே அமையும். சில சௌகரியங்கள இழந்து மன வருத்தங்களோட இருந்த நீங்க, மாலையில உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போவீங்க.
பொது விழாக்கள்ல கலந்துக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தையும் தரதும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்த அளவுக்கு காலையிலலாம் உங்களோட தொழில்ல கொஞ்சம் கவனமா பாருங்க. இன்னைக்கு நீங்க உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள்ல வேலைகள கவனமா பார்த்து செய்றது நல்லது. கண கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட கா காதல் விவகாரங்களுக்கு நாள் சாதகமா இல்ல. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் காலையில இருக்கு. மாலையில துணைய கூப்பிட்டுக்கிட்டு ஒண்ணா வெளியில போனீங்கன்னா, நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள அனுபவிக்கலாம். மகிழ்ச்சியான நேரங்கள அனுபவிச்சு, உட்கார்ந்து சில பேசி பிரச்சனைகள முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு விட செலவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. கையில இருந்த பணத்தெல்லாம் காலையிலேயே வீணாக்காதீங்க. சேமிச்சு வைங்க. அது நல்ல ஒரு மாலையில சேமிக்கிறதுக்கான வாய்ப்பா நெறையவே இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அம்மாவோட ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அத நீங்க குணப்படுத்துறதுக்கு அவசியமா இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்தில பெரிய பாதிப்புகள் இருக்காது. அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, அ டபுள் கலவையான நாளா தான் இருக்கு. காலையிலேருந்து தெளிவு மதியத்துக்கு மேல இருக்காது. மதியத்தில தேவையில்லாத குடும்பத்தில பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஏற்படலாம். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பெரியவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. கூட பொறந்தவங்க ஓரளவுக்கு உதவியா இருப்பாங்க. ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வியாபாரத்தில மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் புத்திசாலித்தனமா சூழ்நிலைகள கையாள வேண்டியது அவசியம். நாள் கொஞ்சம் மந்தமா தான் போகும். இன்னைக்கு மனசு அமைதியா இருக்கணும்னா, உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும், உறுதியும் அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கும். வேலைகள மும்முரமா இருப்பீங்க. தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி, கொஞ்சம் கவனமா தவறுகள் இல்லாம பார்த்து செய்றது நல்லது. கவலைப்படாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு பலன் தர விதமா கொண்டு போணும்னா, விடாமுயற்சியும், கடின உழைப்பும் அவசியம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில நல்லுறவு பராமரிக்க முடியாது. துணையும் சரி, காதலன், காதலியா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் லேசா எடுத்துட்டு போங்க. பெருசாக்கி தேவையில்லாத பிரச்சனைகள உண்டாக்காம பார்த்துக்கிறது நல்லது. ப பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வரவு விட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செலவுகள கண்காணிக்கலன்னா தேவையில்லாத விரயங்கள் ஆகும். அது குடும்ப தேவைன்ட்டு தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து பணத்த கையாள்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டமும், குழப்பங்களும் அதிகமா இருக்கறனால, செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. அ முடிஞ்ச அளவுக்கு நாள உங்களோட பொறுமையாவும், நல்ல ஒரு நிதானமாவும் சூழ்நிலைகள கையாண்டீங்கன்னா, பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லாம கொண்டு போக நல்லா இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று ரத சப்தமி. சூரியனுக்கு உகந்த ஒரு நாள். சூரியன் நமஸ்காரம் பண்றதோ, இல்லன்னா சூரியனுக்கு அர்ச்சனை பண்றது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களோட ராசி பலன கேட்கும்போது, ராசிய கமெண்ட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப கூட போய் கமெண்ட் பண்ணலாம். லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள், அதாவது ஜோதிடம் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா, அத கமெண்ட்ல கேளுங்க. வெறும் ராசி, நட்சத்திரம் கேட்டு பொது பலன் கேட்காதீங்க. உங்களோட சுயஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்த வேண்டியது உங்க கையில இருக்கு. எல்லாருக்கும் இந்த நாள் சிறப்பா அமையத்துக்கான வாழ்த்துக்கள். உங்களோட ஆதரவுக்கும், உங்களோட தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நன்றி. நெறைய வியூஸ் வர வர புதிய விஷயங்கள போடுறதுக்கு எங்களுக்கு அது உந்துதலா இருக்கும். எல்லாரோடையும் நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா இன்னைக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாழ்த்துக்கள்.